என்னன்னா பரிசுத்தமாக்குதல். அல்லேலூயா. இன்னைக்கு சபை கரைபட்டு நிற்கிறது. சபைக்குள்ளே தேவன் விரும்பாத சடங்காச்சாரங்கள், தேவன் விரும்பாத கரைபடுதல் சபைக்குள்ளே உண்டாகிறது. ஆனால் எழுப்புதலுடைய காலம் வருகிற போது சபை பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினால் நிறைந்து சபைக்குள்ள விசுவாசிக்குள்ள தேவன் பரிசுத்தமாக்குதலை கொண்டு வருவார். சபை முழுவதும் சுத்திகரிக்கப்பட்ட ஒன்றாக மாறும். சபை சுத்திகரிக்கப்பட்டவருடைய கூட்டம். ஆமென். சபைக்குள்ள எந்த பாவிக்கும் இடம் இல்லை. சபைக்கு வெளியே எந்த பரிசுத்தவானும் இல்லை. இந்த வார்த்தைகளை என்னோடு கூட செல்லுங்கள். சபைக்கு வெளியே பரிசுத்தவான் இல்லை, சபைக்கு உள்ள பாவி இல்லை. என்ன அர்த்தம்னா சபை பரிசுத்தவான்களால் நிறையப்பட்ட ஒரு கூட்டமே கர்த்தருடைய சபை. ஆமென். சபையினுடைய அலங்காரமே என்னன்னா பரிசுத்தம். ஆண்டவர் மற்ற எல்லாரை விட எதிரே தனித்தவராக இருக்கிறார் என்றால் பரிசுத்தத்திலே. அவர் தன்னை பார்த்து சொல்லுகிறாரு, என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்னார். உலகத்திலே எந்த மத தலைவனும் எந்த விதமான மனிதனும் தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிற எவனும் சொல்ல முடியாத ஒரு வார்த்தை, என்னை பின்பற்றுங்கள். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா என் ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவராகவே ஜீவித்தவர். என் ஆண்டவருக்குள்ளே பரிசுத்தம் நிறைந்திருந்தது. அல்லேலூயா. பிசாசை பார்த்து சொல்றாரு, பிசாசு என்னிடத்துல வர்றான், ஆனால் அவனுடைய பொருள் ஒன்றும் என்னிடத்திலே. பிலாத்து சொல்றான், அவரை குற்றப்படுத்தும்படி நின்ற பிலாத்து சொல்றான், இந்த மனிதனிடத்திலே ஒரு குற்றத்தை நான் என்ன பண்ணல. ஏரோது இருப்பதே மிக கேவலமான ஒருவன். அவனிடத்திலே இயேசு போன பொழுது ஏரோது சொல்றான், இவரிடத்திலே நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை. பிலாத்துவின் மனைவி சொல்லுகிறார், இவர் ஒரு பரிசுத்தவான் என்று காண்கிறேன். ஆமென். இயேசுவின் காலத்திலே ஒருவனும் விரல் நீட்டி இவருக்குள்ளே இந்த பாவம் இருக்கிறது சொல்ல முடியவில்லை. இயேசு பரிசுத்தம் உள்ளவராக தெரிந்தார். ஆமென். அல்லேலூயா. இயேசுவின் அடையாளமே என்னதான்? பரிசுத்தம். பணத்திலே அவரை ஒருவனால் குற்றம் சுமத்த முடியவில்லை. பெண்கள் காரியத்திலே இயேசுவை ஒருவனால் குற்றம் சுமத்த முடியவில்லை. இயேசு எங்கே போனாலும் பரிசுத்தம் உள்ளவராக ஜீவித்தார். எழுப்புதலின் காலத்திலே சபைக்குள்ளே ஒரு பரிசுத்தமாக்குதல் உண்டாகும். சபை சுத்திகரிக்கப்பட்ட ஒன்றாக மாறும். ஆமென். இந்த சுத்திகரிப்பை கர்த்தர் சபைக்குள்ளே துவங்கும்படி விரும்புகிறார். இந்த எழுப்புதல் நமக்குள்ளிருந்து வெடித்து கிளம்பும்படி விரும்புகிறார். ஆமென். சரி, இப்ப எந்த காரியம் வந்து 5 பார்த்திருக்கிறோம். 6வது காரியமாக எழுப்புதல் நமக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தேவ ஜனங்கள் ஆத்துமாக்கள் கதறி அழுது ஜெபிப்பார்கள். ஜெபத்தின் ஆவியானவரும் விண்ணப்பத்தின் ஆவியும் அவர்களுக்குள்ளே ஊற்றப்பட்டு அவர்கள் அதிகமாய் ஜெபிக்கிற மனிதர்களாக மனுஷிகளாக மாறுவார்கள். ஆமென். எழுப்புதல் வரும்போது இனி உன்னால சும்மா இருக்க முடியாது. கர்த்தர் என்ன பண்ணுவாரு? ஒரு விண்ணப்பத்தின் ஆவியால் கர்த்தருடைய நிறைய பண்ணுவார். ஒரு ஜெப ஆவியால் கர்த்தருடைய நிறைய